வணக்கம் மக்களே. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அபகரித்தார். எடப்பாடியை பாஜக அபகரித்து விட்டது என்று மருது அழகராஜ் கூறியுள்ளார். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அபகரித்தாங்க. இப்போது எடப்பாடி பழனிசாமியை பாஜக அபகரித்து விட்டது என மருது அழகராஜ் கூறியிருக்காங்க. நமது எம்ஜிஆர் நாளிதழின் முன்னாள் ஆசிரியரும் முன்னாள் அதிமுக செய்தி தொடர்பாளருமான மருது அழகராஜ் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அபகரித்தார். இப்போது எடப்பாடியை பாஜக அபகரித்து விட்டது. இது ஒரு அபகரிப்பு இன்னொரு பெரிய அபகரிப்பாக மாறிவிட்டது. இனியும் என் உழைப்பையும் ஆயுளையும் கரைத்து கொண்டு வீணாக்க விரும்பாமல் அதிமுகவை பெற்றெடுத்த இயக்கமான திமுக தாய் இயக்கத்தின் தாயுமானவராக இருந்து தமிழகத்தையும் திராவிடத்தையும் வழிநடத்தக்கூடிய முதல்வர் முன்னிலையில் அவருடைய தலைமை ஏற்று இன்று இணைந்துள்ளேன். என்னுடைய எஞ்சிய காலத்தை, இறைவன் தருகின்ற ஆயுள் காலத்தை திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் தமிழுக்கும் முதல்வரோடு இணைந்து உழைக்க நான் உறுதி கொண்டுள்ளேன். எடப்பாடி பழனிசாமியின் புண்ணியத்தில் திராவிட இயக்கம் ஒன்றாக கூடிய காலம் உருவாக்கி வருகிறது. அன்வர் ராஜா நான் இன்னும் பலர் வருவதற்கு காத்து கொண்டுள்ளார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆசை கொடுத்து அனுப்பி வைப்பார். திமுகவை பலப்படுத்த எடப்பாடியின் துணை இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிட இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்ற ஆசை கூட இருக்கலாம். பல காலம் அதிமுகவில் இருந்த என்னை போன்றவர்களை அவர் நல்ல மனதோடு இங்கு அனுப்பி வைத்துள்ளார் என்றுதான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைவதற்கு எந்த முயற்சியும் நான் எடுக்கவில்லை. 2ஆம் இடத்தை விஜய் பிடிக்க முயற்சிப்பார். விஜயை பாராட்டினால் ஒரு எச்சரிக்கை உணர்வு எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என்றுதான் அவரை பாராட்டினேன் என்றார். சமீப காலமாக பெரிய கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் மாற்று கட்சியை நாடி உள்ளனர். நேற்று சேலத்தில் நடைபெற்ற விழாவில் அதிமுகவில் பல்வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க. இது பரவலாக பேசப்படும் வந்த நிலையில் தற்போது புதிய திருப்பமாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பலருமே திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. முன்னதாக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா, முன்னாள் எம்பி மைத்ரேயன் போன்றோர் திமுகவில் இணைஞ்ச இந்த நிலையில் ஜெயலலிதாவோட மறைவுக்கு பின்னாடி ஓபிஎஸ் பக்கம் நின்ற மருது அழகராஜாவும் நேற்று மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது குறித்து பேசிய அவர், மேலும் பலர் அதிமுகவில் இருந்து பிரிந்து திமுகவில் இணைய போகிறார்கள் என்றும் கூறியிருக்காங்க. மருது அழகராஜா திமுகவில் இணைந்த நிகழ்வு அவரது ஆதரவாளர்கள் பலரையும் திமுகவின் பக்கம் ஈர்க்கும் வாய்ப்புள்ளதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியது அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திய நிலையில் அடுத்து யார் யார் திமுகவில் இணைய போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உறுப்பினர்கள் கட்சி மாறுவதை விட கட்சியின் முக்கிய அமைச்சர்கள் மாற்று கட்சி தேடுவது மிகவும் ஆபத்தானதாகும். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் அடுத்த சில மாதங்களில் முக்கிய மாற்றங்கள் நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.